சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 100 ஆண்டுகள் பழமையான பண்டைய பாரம்பரிய பொருட்களை சேகரித்து காட்சிப்படுத்தியுள்ளார் காரைக்காலை சேர்ந்த சேகரிப்பாளர் ஒருவர். அவரின் சேகரிப்பு பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் கலாச்சார மற்றும் இயற்கை பாரம்பரியங்களை பாதுகாக்கும் பொது பொறுப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச பாரம்பரிய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இது தொடர்பாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் தொண்டு நிறுவன அமைப்புகள் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் பள்ளி பருவம் முதல் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக காரைக்காலைச் சேர்ந்த அஸ்ரப் அலி என்பவர் பழமையான அரிய பொருட்களை தனது இல்லத்தில் சேகரித்து வைத்துள்ளார். மேலும் இந்த சேகரிப்பை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக உலக பாரம்பரிய தினத்தன்று காரைக்கால் பாரம்பரிய மையம் என்ற பெயரில் தனது இல்லத்தையே அருங்காட்சியகமாக மாற்றியுள்ளார். இந்த காரைக்கால் பாரம்பரிய மையத்தில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, குவைத், கத்தார், சவுதி உள்ளிட்ட 30 நாடுகளில் இருந்தும் சேகரிக்கப்பட்ட 100 ஆண்டுகள் பழமையான பொருட்கள், 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள், ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை காட்சிப்படுத்தியுள்ளார். இந்த அருங்காட்சியகத்தில் தலைவர்களின் அரிய அஞ்சல் தலைகள், சோழர் கால நாணயங்கள், பண்டைய கால பாரம்பரிய விவசாய பொருட்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை இவர் பொதுமக்களுக்காக காட்சிப்படுத்தியுள்ளார். சின்னதுலேருந்து ஒரு சின்ன வயசுலேருந்து பழைய பொருள்லாம் சேர்க்க ஆரம்பித்தேன். இப்போ அது ஓரளவு ஒரு வீடையே ஃபுல்லாக அதுக்காக ஒதுக்கிட்டேன். வீடை ஒதுக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்கிட்ட பழைய காலத்து பீங்கான் பொருள், கண்ணாடி பொருள், பீங்கான் பொருள், அப்போ உள்ள நார்மண்டி ரேடியோ, அந்த மாதிரி டைப்ரைட்டர் எல்லாம் வச்சுருக்கேன். அதேமாதிரி ஸ்டாம்பு, காயின்ஸு, கரன்சி நோட்டு, பழைய மர சாமான்கள், மரப்பெட்டி, கப்பரைப்பெட்டி, லாக்கரு, காரைக்குடி செட்டிநாடு உள்ள ஐட்டம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வச்சுருக்கேன். ஒரு கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்று எனக்கு மன நிறைவு தர்றதுனால இதில் என்னோட முழு நேரம் இப்போதைக்கு ஒரு வேலை இல்லாததுனால இதில் முழு நேரம் எனக்கு ஓடிட்டு இருக்கு. மேலும் நாள்தோறும் இங்கு வரும் பொதுமக்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பண்டைய பாரம்பரிய பொருட்கள் அனைத்தையும் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பண்டைய பாரம்பரிய பொருட்களை பயன்படுத்தி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். பாரம்பரிய பன்னாட்டு பாரம்பரிய பாதுகாப்பு தினம், அதை ஒட்டி இந்த காரைக்கால் மாவட்டம் நிரவி கிராமத்தில் வசிக்கும் திரு அஸ்ரப் அலி என்ற ஒரு ஆர்வலர் தனது இல்லத்தையே ஒரு அருங்காட்சியகமாக மாற்றியிருக்கிறார். பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாணயங்கள், ஸ்டாம்புகள் மற்றும் கரன்சி நோட்டுகளை எல்லாம் சேகரித்து பராமரித்து பாதுகாத்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை எல்லாம் பாதுகாத்து, மேலும் பீங்கான், கண்ணாடி மற்றும் பழங்கால ரேடியோக்கள், வீடியோ, வாட்சிகள் மற்றும் கடிகாரங்கள் அனைத்தையும் இவர் இங்கு வைத்திருக்கிறார். இது நமது எதிர்காலத்திற்கு தேவையான ஒரு முக்கிய யுத்திகளை நமக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய, பாடம் கற்பிக்கக்கூடிய பழங்கால பொருட்கள். அவரை பாராட்டி அவரை கௌரவித்திருக்கிறோம். இது போல அனைவரும் முன்வர வேண்டும். மாணவ மாணவியர் குறிப்பாக ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த பழமையை பாதுகாக்க வேண்டும். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் செய்திக்குழு.